டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மத்திய அரசின் செயலாளர்கள் மற்றும் மாநில அரசுகளின் தலைமை செயலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலமாக ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பிரகதி என்ற பெயரில் பிரதமர் மாதந்தோறும் நடத்தி வருகிறார். மக்களின் குறைகளை இதன் மூலம் கேட்டு வருகிறார். அந்த வகையில் பொருளாதார வளர்ச்சிக்கான முக்கிய திட்டங்கள், மக்கள் நல்வாழ்வு, சுரங்கங்கள், ரயில்வே, நீர் ஆதாயங்கள் ஆகியவை குறித்து பிரதமர் மோடி விவாதித்தார். தமிழகத்தில் இனி 15 ஆண்டுகளுக்கு திமுக ஆட்சிதான் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்பாடி ரயில்வே நிலையத்தில் வந்து இறங்கியபோது கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் மக்கள் அளித்த வரவேற்பு மகிழ்ச்சியடைந்ததாக குறிப்பிட்டார். 2026 மட்டுமல்லாமல் இனி அடுத்த 15 ஆண்டுகளுக்கு திமுக ஆட்சிதான் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த கால ஆட்சியின் போது சீரழிக்கப்பட்ட தமிழகத்தை திமுக அரசு 4 ஆண்டுகளில் மீட்டெடுத்து அனைத்து துறைகளிலும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதாகவும் கூறினார். வரும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்திருக்கிறார். அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மூத்த நிர்வாகியை கட்சியிலிருந்து நீக்கி இபிஎஸ் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் தெற்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை தலைவராக இருந்த பி.வி. ஆனந்த்குமார் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கட்சியின் கொள்கை குறிக்கோள்களுக்கு முரணாக சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு ஒழுங்கை குலைக்கும் வகையில் செயல்பட்டதால் ஆனந்த்குமார் நீக்கப்பட்டதாக இபிஎஸ் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் சில நிர்வாகிகளை இபிஎஸ் அதிரடியாக நீக்கி வருகிறார். திமுக உள்ளிட்ட மாற்று கட்சியினரிடம் தொடர்பு வைத்துள்ள நிர்வாகிகள், குற்ற பின்னணி புகார் உள்ளவர்கள் குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இபிஎஸ் எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாமகவிற்கு தானே தலைவர் என்றும் அன்புமணி செயல் தலைவர்தான் என்று ராமதாஸ் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அன்புமணியை யாரும் இயக்கவில்லை என்றும் அவர் பிடிவாதமாக செயல் தலைவர் பதவியை ஏற்க மறுப்பதாகவும் கூறினார். அன்புமணி ஒப்புக்கொண்டால் பிரச்சினையெல்லாம் தீர்ந்துவிடும் எனவும் ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் தனது 60வது திருமண நாளையொட்டி அன்புமணி வாழ்த்து தெரிவிக்காதது குறித்து கண்கலங்கிய அவர் அதற்காக வருத்தம் தெரிவித்தார். ராமதாஸின் திருமண நாளின் போது முதலாளாக அவரை அன்புமணி வாழ்த்துவார் என்று பாமக வட்டாரங்கள் கூறுகின்றன. பாமக எம்எல்ஏ அருளை சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி அன்புமணி உத்தரவிட்டுள்ளார். ராமதாஸ் அன்புமணி இடையே அதிகார சண்டை உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இருவரும் ஆதரவாளர்களை ஒருவருக்கொருவர் கொத்து கொத்தாக நீக்கி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று காலை எம்எல்ஏ அருளை பாமக இணை செயலாளராக நியமித்து ராமதாஸ் உத்தரவிட்டார். ஆனால் மாலையில் அருளின் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் பதவியை அன்புமணி பறித்துள்ளார். இதனால் பாமக நிர்வாகிகள் தொண்டர்களிடையே பெரும் குழப்பம் நிலவுகிறது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகள் வேகமாக நிறைந்து வருகின்றன. இந்த சூழலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வங்கக்கடலில் 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தனது ஹோம்லி லுக்காலும் குடும்ப கதாபாத்திரங்களாலும் ரசிகர்களுக்காக வந்த தேவயானியின் மகள் விரைவில் கதாநாயகியாக அறிமுகமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 90களில் திரையுலகில் கொடிகட்டி பறந்த தேவயானி சீரியல்களிலும் அசத்தி வருகிறார். இவருக்கு பிரியங்கா, இனியா என்று 2 மகள்கள் உள்ளனர். இவர்களில் இனியா அண்மையில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார். இந்த சூழலில் தேவயானி மகள்களில் ஒருவர் கோலிவுட்டில் அறிமுகமாக உள்ளார். தெலுங்கில் வெளியான கோட் பட ரீமேக்கில் அவர் நடிப்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தை பிரசாந்தின் அப்பா தியாகராஜன் இயக்குவார் என்றும் கூறப்படுகிறது. இருசக்கர வாகனங்களுக்கும் இனி டோல்கேட் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கார் உள்ளிட்ட வாகனங்களுக்கு டோல்கேட்டுகளில் கொள்ளை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதிலும் அவ்வப்போது இக்கட்டணங்கள் உயர்த்தப்படுகிறது. எனவே டோல்களை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் 2 வீலர்களுக்கும் டோல் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. யூடியூபர்கள் லடாக் வரை இருசக்கர வாகனத்தில் பயணித்து வீடியோக்களை பதிவிட்டு வருகின்றனர். இதனை கண்காணித்த மத்திய அரசு இருசக்கர வாகனங்களுக்கும் கட்டணம் விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் அறிவித்த அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க அமெரிக்க பிரதிநிதி பட்டி கார்னர் பரிந்துரை செய்தார். ஈரான் இஸ்ரேல் போரை அதிபர் டிரம்ப் புத்திசாலித்தனமாக நிறுத்தியதால் அவருக்கு இந்த பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க பிரதிநிதி பரிந்துரை செய்துள்ளார். இதேபோன்ற ஒரு பரிந்துரையை கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் உக்ரைன் நாடாளுமன்ற வெளியுறவு குழு உறுப்பினர் மெர்ஷுகோ என்பவருக்கு பரிந்துரை செய்தார். ஆனால் தற்பொழுது அவர் தனது பரிந்துரையை வாபஸ் பெற்றுள்ளதாக அறிவித்தார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்தும் அளவுக்கு டிரம்புக்கு திறமையில்லை என்று கூறி தனது நோபல் பரிசுக்கான பரிந்துரையை மெர்ஷுகோ வாபஸ் வாங்கியுள்ளார். அமெரிக்க அதிபராக பதவியேற்று 24 மணி நேரத்திற்குள் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதாக டிரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது உறுதியளித்தார். ஆனால் அவரால் அந்த போரை நிறுத்த முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.